அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அலைபேசி 9865098370 9865098370. அடியருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாத ராசி பலன்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் சில கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதில் முக்கியமாக யாருன்னு பார்த்தோம்னா 5 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் இந்த மாதக்கணக்கில் தான் பயிற்சி ஆகும். வருஷக்கணக்கில் பயிற்சியான கிரகங்கள் உங்களுக்கே தெரியும். சனி, குரு, ராகு, கேது. அவங்கள பற்றி நம்ம இப்போதைக்கு பயிற்சி இல்லை, எல்லாம் முடிஞ்சது. ஆனால் அவங்க தரக்கூடிய இடையூறுகளையும் நன்மையாக்கி கொடுக்கக்கூடியது இந்த 5 கிரகங்கள். அப்போ இது ஏதாவது நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த 4 பயிற்சினால், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சினால் கஷ்டப்படுறோம். இந்த மற்ற கிரகங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் பயிற்சி ஆகி நமக்கு அனுகூலங்களை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு நிறையா நேயர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது மாறி 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 ரவுண்டிங்லேயே இருக்கும். ஒவ்வொரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போயிட்டு, அதனால் ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்கிறதும் சொல்ல முடியாது, நல்லா இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்கிறதையும் முடிவு பண்ண முடியாது. அப்போது ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு பயிற்சி நடக்கும். அதன் மூலமாக விடிவு காலம் வராதா, ஒரு நன்மை ஏற்படாதா, இருக்கிற கஷ்டம் தொலையாதா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். கடன் தொல்லை இருக்கும், தொழிலில் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், திருமண தோஷம் இருக்கலாம், புத்திர சோகம் இருக்கலாம், கல்வியில் தடை இருக்கலாம், இந்த மாதிரி வியாதி இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சிகள் நடைபெற்று நமக்கு வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதே நாங்கள் போடுறோம். தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் நமது நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் நல்லவங்களுக்கும் நல்லது வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்களுக்கும் இத்தனை % தான் இருக்குது, இந்த மாதம் இந்த சுவாமியை வழிபட்டு கவனமாக இருக்கணுங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுவோம். அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த மாத ராசி பலன், ஆங்கில மாதமாக இருக்கட்டும் தமிழ் மாதமாக இருக்கட்டும், மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துட்டு வந்தாலே போகிறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். வாங்க 12 ராசியிலிருந்து, இந்த முதல் ராசியிலிருந்து 12 ராசிக்கு உண்டான முழு பலாபலங்களையும் விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் புரட்டாசி மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த மிதுன ராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக மிதுன ராசி அப்படிங்கும் பொழுது புதனுடைய ஆதிபத்தியத்தில் வரைங்க மிகச்சிறப்பானவர்கள், ஞானவான்கள், அறிவாளிகள், பிறருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், வல்லவர்கள், தனக்கு தெரிந்த விஷயத்தை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், அதி புத்திசாலிகள் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அதில் பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஏதாவது கிரகங்கள் பயிற்சி ஆகுதா? ஆனால் ஏற்கனவே பலவிதமான தொல்லைகளில் தான் இருக்கீங்க. ஜென்மகுரு ராமர் வனத்திலேன்னு சொல்லுவாங்க. ராமரே வனவாசம் போன நேரம் வீடு, மனை, வாகனம், மனைவி, மக்கள் எதுவும் வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு காட்டுக்கு போயிடுறது. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிற தங்களுக்கு இப்போ ஏதாவது பயிற்சிகள் ஆகி ஏதாவது வக்கரம், அதிசாரம் அப்படி ஏதாவது ஆகி நமக்கு ஏதாவது நன்மைகள் நடக்குதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாத பலாபலன்களில் பார்க்குறோம். புரட்டாசி மாதத்தில் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்குறோம். இப்போது ஜென்மகுரு தான், ஜென்மகுரு ராமரவணத்திலே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள், சில பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்குறார். உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னா அலக்களிப்பாங்க, தூக்கமின்மை, பசியின்மை, நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, என்ன தான் கடினமாக உழைத்தாலும் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்காது, இருக்கிற இடத்துல ஜெயம் உண்டாகாது, இருக்கிற இடத்துல வெற்றி கிடைக்காது, அங்கேயும் இங்கேயும் அலையணும், அந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகுது. இருக்கக்கூடிய நகை, ஆபரணங்கள், பொருட்கள் இதெல்லாம் வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு அடமானம் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் கூட ஏற்படுத்தும். குரு மறைஞ்சிட்டா முடிஞ்சது. ஜென்மகுருன்னா என்ன பண்ண முடியும்? குரு பார்த்தா தான் எல்லாமே கிடைக்கும். அவர் இல்லைங்கும் பொழுது எல்லாமே முதல்ல கொடுத்ததை வச்சு தான் சாப்பிடணும், அந்த மாதிரி அமைப்பை தான் ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 3ஆம் இடத்துல சுக்கிரன், கேது மிகச்சிறப்பு. உடன் பிறந்தவர்களுக்கு யோகம், உங்களால் உடன் பிறந்தவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ஏற்படும். சுக்கிரன் இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரனோட கேது சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கும் வருவாயில் குறை இருக்காது, வருமானங்கள் அதிகரிக்கும், திடீர் பணவரவு, பொருளாதார உயர்வு,
வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு திருமண நிகழ்ச்சி இதெல்லாம் நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். வீட்டில் பொதுவாக இருந்து வந்த வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இருந்ததுனால் அதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த நீர்நிலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள், சுக்கிரன் கேது சேரும் பொழுது ஜல சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், நீர்நிலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது கடல் சார்ந்த தொழில், குடிநீர் வடிகால் வாரியம், ஆறுகள், மினரல் வாட்டர், இந்த மாதிரிலாம் நிறைய நீர் சம்பந்தமாக எத்தனையோ தொழில் இருக்குல்ல, பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுது. கேதுவு இருக்கிறதுனால குறிப்பாக பார்த்தோம்னா இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, விளையாட்டுத்துறை, ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை, பிறருக்கு உபதேசம் பண்ணுறது, பேச்சு தொழில், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வுகள்லாம் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். நன்மை அதிகரிக்குது. 4ஆம் இடத்துல சூரியன். தாயார் உடல்நலம் பாதிக்கப்படலாம். மிதுன ராசி நேயர்களுடைய தாயாருக்கு காய்ச்சல், என்ன சூரியன் தான் அதுக்கெல்லாம் ஹீட்டுக்கு அதிபதி. காய்ச்சல், தலைவலி, இதய சம்பந்தமான நோய், ஹார்ட் ப்ராப்ளங்கள், இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா சூரியன் தான் இதுக்கெல்லாம் அதிகம். தலை, ஹெட்டு தான் சூரியன். தலைவலிக்கும், ஹெட் இன்ஜுரி வரலாம், காய்ச்சல் வரலாம், இதய சம்பந்தமான நோய் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கணும் இந்த மாதத்தில். அடுத்த மாதம் தான் பயிற்சி ஆவார். புரட்டாசி மாதம் பூரா அப்படி தான் இருக்கும், கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி 4ஆம் இடம்ங்கிறது தாயார் ஸ்தானம். அங்கே சூரியன் இருக்கிறதுனால தாயாருக்கு மருத்துவ செலவு வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். புதன் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம். அரசாங்கத்தில் ஆக வேண்டிய காரியங்கள் கைகூடும். அரசாங்க பணி அப்படிங்கிறதும் கிடைக்கும். அரசு பணிக்காக விண்ணப்பித்திருக்கலாம் அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் தாராளமாக தைரியமாக எழுதலாம். அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி விட்டுட்டோம்னா நடக்காது. வயசும் காலமும் இருக்கும்போது உன்னை பயன்படுத்தினா தான் பின்னாடி எது உதவியாக இருக்கும். அதனால் அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம், நல்லாயிருக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன் போரும் மிகச்சிறப்பதே. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுது. பூர்வீக சொத்துக்கள் லாபம். தகப்பனார் வழி சொத்துக்கள், பூமி, மனை, வீடு, இடம், நிலம், இந்த மாதிரிலாம் இருந்தால் அதில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகும். இந்த மாதத்தில் புதிதாக இடம் வாங்கலாம், உங்கள் பேரில் புதிதாக பத்திரப்பதிவு பண்ணலாம், நிலம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், கட்டின வீட்டை வாங்கலாம், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. விவசாய நிலங்கள் வாங்கலாம். ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. அதே மாதிரியே உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கிறது. 9ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க, ஐடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் ஏற்படுது. பொதுவாக இந்த மிதுனராசின்னு எடுத்துட்டால் இந்த மாதத்தில் 90% நன்மைகள் உண்டாகுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். கந்தக்கடவுளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.